வணக்கம். நாம இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த பாதுகாப்புக்கு ஒரு ரொம்ப எளிமையான வழி இருக்கு. அதுதான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். அத பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். வாங்க இத பத்தி ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம். இன்சூரன்ஸ்னு சொன்னாலே நம்ம மனசுல ஏகப்பட்ட கேள்விங்க வரும் இல்லையா? டேர்ம் இன்சூரன்ஸ்னா அப்படின்னா என்ன? இது உண்மையிலேயே நமக்கு தேவையா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். கவலையே வேணாம். அடுத்த கொஞ்ச நிமிஷத்துல இந்த எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சுலபமா பதில் கிடைக்க போகுது. நம்ம எல்லாருமே யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காக தானே. ஒருவேளை எதிர்பாராத விதமா நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க கஷ்டப்படவே கூடாதுன்னு தான் நாம நினைப்போம். நம்ம வருமானத்தை நம்பி இருக்கிற அவங்களோட வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலையும் மாறக்கூடாது. அந்த ஒரு எண்ணம் தான் இன்சூரன்ஸோட ஆரம்ப புள்ளி. அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவுல கிடைக்கிற ஒரு அருமையான தீர்வு தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். உண்மையில சொல்லப்போனா இதுதான் உங்க ஃபைனான்ஷியல் பிளானிங்கோட படி. அதோட அஸ்திவாரமே இதுதான் கூட சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணுமா, டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் நீங்க ஒரு சின்ன பிரீமியம் கட்டுறீங்க. அந்த காலத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். இதுல சேமிப்போ முதலீடோ அந்த மாதிரி வேற எதுவுமே கிடையாது. இது 100க்கு 100 ஒரு பியோர் பாதுகாப்பு திட்டம். அவ்வளவுதான். அப்போ மார்க்கெட்ல இருக்கிற மத்த இன்சூரன்ஸ்க்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் என்னதான் வித்தியாசம்? இங்க பாருங்க, டேர்ம் இன்சூரன்ஸோட ஒரே குறிக்கோள் பாதுகாப்பு, பியூர் ப்ரொடெக்ஷன். அதனால தான் நீங்க கட்டுற பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா உங்களுக்கு கிடைக்கிற அந்த கவரேஜ், அதாவது பாதுகாப்பு தொகை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா மத்த பாலிசிகள்ல அதுல சேமிப்பும் கலந்து வரதுனால பிரீமியம் எகிரிடும், ஆனா கவரேஜ் குறைஞ்சிரும். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். வாங்க ஒரு சின்ன உதாரணத்தோட இத பார்க்கலாம். இங்க பாருங்க, மாசம் வெறும் 500 ரூபாய். ஆமா, வெறும் 500 ரூபாயில உங்க குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா நம்புவீங்களா? இது ஒரு உதாரணத்துக்கு தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த 1 கோடி ரூபாய் அவங்களோட எதிர்காலத்துக்கு, பசங்களோட படிப்புக்கு, ஒருவேளை ஏதாவது கடன் இருந்தா அதை அடைக்கிறதுக்குன்னு எவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இது வேலை செய்யற விதம் ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். 1, நீங்க மாசமோ இல்ல வருஷத்துக்கோ பிரீமியம் கட்டுறீங்க. 2, உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது. 3, அந்த பாலிசி காலத்துக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த இன்சூரன்ஸ் பணம் உங்க குடும்பத்துக்கு போயிட்டு சேருது. பாத்தீங்களா? எவ்ளோ நேரடியானது, எவ்ளோ எளிமையானது. ஓகே, இப்போ உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆனா மார்க்கெட்ல இத்தனை கம்பெனி, இத்தனை பாலிசி இருக்கு. இதுல எது நமக்கு சரி வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கவலையே படாதீங்க, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். முதல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, அந்த கம்பெனிக்கு வர 100 கிளைம்ல எத்தனை கிளைம்க்கு சரியா பணம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இது எப்பவுமே 95% மேல இருந்தா ரொம்ப நல்லது. அடுத்து எவ்வளவு தொகைக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதாவது கவரேஜ் அமௌண்ட். ஒரு சிம்பிள் கணக்கு இருக்கு. உங்க ஒரு வருஷ வருமானம் எவ்வளவோ அத போல குறைஞ்சது 15 மடங்கு கவரேஜ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்போதான் நீங்க இல்லைனாலும் உங்க குடும்பம் அதே லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் பாலிசி காலம், இது நீங்க ரிட்டையர் ஆகிற வயசு வரைக்கும் இருக்கணும். குறைஞ்சது 60 வயசு வரைக்குமாவது கவர் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. கடைசியா அந்த கம்பெனி நல்ல பேரா, நம்பகமான கம்பெனியான்னு பாருங்க. அப்புறம் ஏதாவது மறைமுக கட்டணங்கள் இருக்கான்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, எதை பார்த்து வாங்கணும்னு ஒரு முழுமையான ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். ஆனா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. இந்த அறிவை உங்க குடும்பத்துக்கான ஒரு உண்மையான பாதுகாப்பு கவசமா மாத்த போறீங்களா இல்லையாங்கிறது தான் இப்போ முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்பு முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன முடிவு அவங்களோட பல வருஷ எதிர்காலத்தையே பாதுகாக்க போகுது. இந்த ஒரு முக்கியமான பொறுப்பை ஏத்துக்க நீங்க தயாரா? யோசிங்க, செயல்படுது.